லசந்த விக்ரமதுங்க கொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் முன்னாள் அரசியல்வாதிகள். அரசு வெளியிட்ட நிலைப்பாடு. கொழும்பில் ஹோட்டலில் முக்கிய அரசியல்வாதிகள் திடீர் சந்திப்பு. இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள புதிய ஆபத்து, வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. நாளை மாலை 5:30 மணிக்கு பிறகு நாட்டிற்குள் தாளமுக்கம், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. யாழில் அதிரடி, அகற்றப்பட்ட கந்தரோடை விகாரையின் பெயர் பலகை. மட்டக்களப்பில் 4 அடி உயரத்துக்கு பாய்ந்தோடும் வெள்ளம், போக்குவரத்து முழுமையாக துண்டிப்பு. இலங்கையில் டெங்கு பரவல் சடுதியாக அதிகரிப்பு, ஒரு வாரத்திற்குள் 1500க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க உட்பட ஊடக நிறுவனங்களுக்கு நடத்திய தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் கட்டாயம் நீதியை நிலைநாட்டும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவித்தமைக்கு பதிலாக இதனை அவர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க 2008ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்னர் வந்த அரசாங்கங்கள் கொலையாளிகள் மற்றும் அதற்கு உதவி செய்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்த போதிலும் அது நடைமுறையாகவில்லை. இதெல்லாம் கடந்து 17 ஆண்டுகளின் பின்னரே நாம் இதற்கு தீர்வு காணவுள்ளோம். கொலையுடன் தொடர்புடையவர்கள் கடந்த காலங்களில் நாட்டில் ஆட்சி அமைத்துள்ளனர், முன்னாள் அமைச்சர்களாகவும் பதவி வகித்துள்ளனர். அனுர ஆட்சியில் தவறிழைத்தவர்கள் மீது நிச்சயமாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் பாவனையால் இளைஞர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளின் சங்கிலிகளை சுத்தம் செய்யும் போது விரல்கள் உடைந்து நாளாந்தம் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வருவதாக அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் கயான் ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். குறித்த மோட்டார் சைக்கிள்களின் சங்கிலிகள் வெளியில் தெரியும் வகையில் உள்ளதோடு விற்பனை பிரதிநிதிகள் 2 வாரங்களுக்கு ஒருமுறையாவது சங்கிலிகளை சுத்தம் செய்ய அறிவுறுத்தியதாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இப்படி சுத்தம் செய்யும் போது இளைஞர்களின் கைகளின் விரல்கள் துண்டிக்கப்பட்டாலோ அல்லது நசுக்கப்பட்டாலோ அவற்றை மீண்டும் இணைக்க முடியாது. பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மூலம் கூட பாகங்களை அவற்றின் முந்தைய நிலைக்கு மீட்டெடுக்க முடியாததால் விலை மதிப்பற்ற இளம் உயிர்களின் எதிர்காலம் அளிக்கப்படுவதாக வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். மோட்டார் சைக்கிள்களின் சங்கிலிகளை மீண்டும் சுத்தம் செய்வதன் மூலம் இந்த விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளதாகவும், இந்த விபத்து காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மட்டுமல்லாது வெளிமாகாணங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கும் நோயாளிகள் வரும் நிலை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுகமானது நாட்டிற்குள் நுழையும் சாத்தியம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கும் அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் நாட்டை தாக்கிய போது பெரும்பாலான பகுதிகளில் அறிவுறுத்தல்களை பின்பற்றி விரைவான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையிலேயே பெருமளவான பாதிப்புகள் பதிவாக இருந்தது. இந்த சூழலில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி தொடர்ச்சியாக விழிப்போடு செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. தாளமுக தொகுதியானது தென்மேற்கு வங்களா விரிகுடா ஊடாக மேற்கு திசையாகவும் வடமேற்கு திசையாகவும் நகர்ந்து நாளை மாலை 5:30 மணிக்கும் இரவு 11:30 மணிக்கும் இடையில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடையில் இலங்கையின் கரையை ஊடுருத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தரை மற்றும் கடல் பிரதேசங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை பெய்யக்கூடும். முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, பொலனறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும். யாழ்ப்பாணம், மன்னார் மாவட்டங்களிலும், ஊவா மாகாணத்தின் மொனராகலை, பதுளை மாவட்டங்களிலும், மத்திய மாகாணத்தின் நுவரெலியா, மாத்தளை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசியல்வாதிகள் நேற்றிரவு சந்தித்துள்ளனர். பந்துல குணவர்த்தன தயாரித்த திரைப்படத்தினை பார்வையிடுவதற்காக திரையரங்கொன்றில் சந்தித்துள்ளதாகவும், இதன்போது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் பல முக்கிய அரசியல்வாதிகள் கலந்து கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் தொடர்பான பல பிரச்சனைகளை மையமாக கொண்ட இந்த திரைப்படத்தில் நிலவும் அரசியல் நிலவரம் குறித்து அரசியல்வாதிகள் கலந்துரையாடியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு மேலதிகமாக கலாச்சார விவகார அமைச்சர் பேராசிரியர் சுனில் செனவி, விமல் வீரவன்ச ரவூப் ஹக்கீம், முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபிவர்த்தன, அனுர பியதர்சன யாப்ப, பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், மஹிந்த அமரவீர, சிசிர ஜெயக்கொடி, மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மற்றும் பலர் கலந்து கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
தெற்காசியாவின் வலுவான பிராந்திய ஒத்துழைப்புக்குரிய தலைமைத்துவத்தை இந்தியா வகிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு முன்னேற்றங்களுக்கு மத்தியில் தெற்காசியாவின் வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்றும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளதோடு அண்மையில் இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட பொது அமைதியின்மையை சில தீவிரவாத சக்திகள் ஆதரித்து ஊக்குவித்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச வெளிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கும் அரசியல் வன்முறைகளை தடுப்பதற்கும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கூட்டு அர்ப்பணிப்பு அவசியம் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஆகவே வளர்ந்து வரும் நெருக்கடி நிலைகளை எதிர்நோக்குவதற்கு கூட்டாக பதிலளிக்க வேண்டும் என்றும் அதற்கு பிராந்திய ஒத்திசைவு அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாடுகளுக்கு இந்தியாவின் தலைமைத்துவமானது பிராந்தியத்தின் நீண்டகால அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு மையப்புள்ளியாக அமையும் என்று நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக கந்தரோடை விகாரை என பொறிக்கப்பட்டிருந்த பெயர் பலகை இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினால் கந்தரோடை பகுதியில் விகாரைகள் அமைந்துள்ளதாக கூறப்படும் பகுதிகள் கந்தரோடை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கந்தரோடை விகாரை என நாட்டப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் சுன்னாகம் சந்தைக்கு அருகில் தனியார் காப்புறுதி நிறுவனம் ஒன்றினால் கந்தரோடை விகாரை என திசை காட்டும் பெயர் பலகை பொருத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கந்தரோடை விகாரைகள் அமையப்பெற்றுள்ளதாக கூறப்படும் புராதன இடத்தினை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்த வேண்டும் என பிரதேச சபையில் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து வீதிகளில் கந்தரோடை விகாரை என திசை காட்டும் பெயர் பலகைகளை அகற்றும் செயல்பாட்டை பிரதேச சபை முன்னெடுத்துள்ளது. மட்டக்களப்பில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட கடும் மழையினால் புலிப்பாய்ந்தகல் பிரதேசத்தை இணைக்கும் கிரான் பாலத்துக்கு மேலால் 4 அடி உயரத்துக்கு வெள்ள நீர் பாய்ந்துள்ளது. புலிப்பாய்ந்தகல் பிரதேசத்துக்கும் கிரானுக்கும் இடையிலான வீதி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதோடு படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல குளங்களில் வெள்ள நீர் நிறைந்ததை அடுத்து குளங்களின் வான்கதவுகள் அந்தந்த நீர்மட்ட அளவுக்கு ஏற்ப திறந்துவிடப்பட்டுள்ளதோடு இந்த தாளமுக்கத்தால் நேற்று இரவு மழை பெய்ய ஆரம்பித்துள்ளதோடு பலத்த காற்றும் வீசி வருகின்றது. கடல் கொந்தளித்து வருகின்ற நிலையில் மாவட்டத்தில் உள்ள பிரதான குளங்களான உன்னிச்சை, நவகிரி, தும்பங்கேணி, ரூகம், கட்டுமுறிவு, வாகனேரி, வெலிகந்தை, வடமுனை, புனானை, மாவடி, ஓடை போன்ற குளங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதையடுத்து உன்னிச்சை குளத்தின் 2 வான்கதவுகள் 3 அடிக்கும், ஒரு வான்கதவு 4 அடிக்கும் திறந்து விடப்பட்டுள்ளதோடு ஏனைய குளங்களின் வான்கதவுகள் அந்தந்த குளத்தின் நீர்மட்டத்துக்கு அமைவாக திறந்து விடப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய கண்டி மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். 6ஆம் தரத்திற்காக தயாரிக்கப்பட்ட முன்மாதிரி புத்தகம் ஒன்றில் பாலியல் தொடர்பாளர்களை தேடும் இணையதளத்தின் பெயரொன்று அச்சிடப்பட்டிருந்தமை தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். அஸ்கிரி மகாவிகாரையின் வணக்கத்திற்குரிய வரகாகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை இன்று சந்தித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அதன்பின் தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் முதல் பதிப்பில் வெளிவந்த பிரச்சினை குறித்த உண்மையான விவரங்களை தெளிவுபடுத்தியதோடு எதிர்காலத்தில் பாடப்புத்தகம் அச்சிடும் பொறுப்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் வழங்கப்படும் என்றும் அனைத்து அச்சிடப்பட்ட பிரதிகளும் உள்ளக விசாரணைகள் முடியும் வரை சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இலங்கையை அண்மையில் தாக்கிய சூறாவளி மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவல் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் 6 நாட்களில் மட்டும் 1598 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதோடு இது நாளொன்றுக்கு சராசரியாக 250க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் பதிவாகி வருவதை காட்டுகின்றது. 2024ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முழுவதிலும் 4931 நோயாளிகளே பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே பாதிப்பு எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக சுகாதார தரவுகள் தெரிவிக்கின்றது. காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் நோயாளிகள் தாமாகவே மருந்துகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் உடனடியாக தகுதி வாய்ந்த மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதோடு சிகிச்சையில் ஏற்படும் தாமதம் உயிருக்கு ஆபத்தாக முடியலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவல் படி கொழும்பு, கம்பஹா மற்றும் களத்துறை உள்ளிட்ட மேல் மாகாண மாவட்டங்களிலேயே அதிகப்படியான டெங்கு பாதிப்புகள் பதிவாகியுள்ளது. அத்தோடு கண்டி, காலி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் ரத்தினபுரி போன்ற மாவட்டங்களிலும் டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ளதோடு குறிப்பாக பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் கைவிடப்பட்ட கட்டடங்கள் நுழம்பு பெருகும் பிரதான இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் மிகுதி பாடங்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இந்த பரீட்சைகள் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் குறிப்பிட்டுள்ளதோடு இதற்கமைய 2086 மத்திய நிலையங்களில் பரீட்சைகள் இடம்பெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.